இதில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டே செயின் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ செயின் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இது போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷெட் போடுறோன்னா அதுக்கு வந்து ஒரு செயினை விட்டுட்டு அடுத்த செயினில் நம்ம போடணும். அப்போ அந்த செயினில் 2வது செயினில் நீடில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு லூப் கிடைக்கும். பார்த்திங்கன்னா நீடிலில் 2 லூப் இருக்கும். அது வழியாக திரும்பவும் நீடிலில் த்ரெட் எடுத்து அந்த லூப் வழியாக எடுத்துடணும். பாருங்கள், செயின் வழியாக நீடில் விடணும். நீடில் விட்டு திரும்ப நீடிலில் த்ரெட் எடுத்து லூப் வரும். இப்போ 2 லூப் இருக்கும். அந்த 2 லூப் வழியாக த்ரெட்டை எடுத்துடணும். இதுதான் சிங்கிள் க்ரோஷெட். நீங்கள் சிம்பிளாக செயின் வழியாக ஒரு டைம் நீடில் விட்டு திரும்பவும் ஒரு லூப் எடுத்து அந்த 2 லூப் வழியாக என்ன பண்ணும், திரும்பவும் த்ரெட்டை வெளியெடுத்திங்கன்னா சிங்கிள் க்ரோஷெட் ஃபினிஷ் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்கும். இதை நீங்கள் போட்டிருக்க செயின் வரைக்கும் கடைசி வரைக்கும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கிடைக்கும்.